ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 9 மணிக்கு மேலே நடிகை வேறு மாதிரி மாறிடுறாங்களா, அவங்களுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்கான். வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதே இல்லையாம். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் தேவையா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, யார் அந்த நடிகை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலே ஒரு டாப் நடிகையாக வலம் வரக்கூடிய அந்த நடிகை பொதுவாகவே வந்து பக்கா ப்ரொஃபஷ்னல் அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தவர். நல்ல நடிகை, நல்ல ப்ரொஃபஷ்னலாக நடிகை அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தவர். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டான நேரத்தில் போயிடுவாங்களாம். குறிப்பாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே கூட போயிடுவாங்களாம். சொன்ன நேரத்தை விட இயக்குநர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல பலருடைய பாராட்டுகளை பெற்றவர். நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்களாம். அங்கே ஒரு குத்து குத்தணும். ஆனால் சமீப காலமாக படம் வெளியாகும் காலகட்டம் வந்துட்டாலே போதும், அம்மனியோட கேரக்டரே வந்து டோட்டலாக மாறிட்டு தான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கிறாங்களாம். சமீபத்தில் நடிகை நடிப்பில் ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. படம் வெளியாவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் நடிகையின் வீட்டில் இருப்பதே வந்து இப்போவே வந்து ஒரு டென்ஷன் நிலவி வருதான். அந்த ரிலீஸுக்கு முன்னாடி நைட்டு 9 மணியான ஆட்டம். விஷயம் என்னன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகும் வாரத்துக்கு அந்த வாரத்தில் நடிகை வந்து தூங்குறதே இல்லையாம், தூக்கம் வரதே இல்லையாம். நைட்டு 9 மணிக்கு தாண்டிட்டாலே போதும், கையில் வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுவாங்களாம், தனியாக போயிடுவாங்களாம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த படத்தோடைய ப்ரமோஷன் வேலைகள் எப்படி போகுது, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் எப்படி நடக்குது, அட்வான்ஸ் புக்கிங் நிலவரம் எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நெட்டிசன்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ, கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்குற அளவுக்கு நடிகை வந்து ஓவர் டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு நைட் 9 மணிக்கு ஒரே ஆங்ஸைட்டி வந்துடுதான். ஓயாமல் ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ விடிய விடிய தூங்காமல் ஃபோனில் வந்து ரிப்போர்ட்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, தயாரிப்பு தரப்பில் மற்றும் பிஆர்ஓக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி என்ன அப்டேட், என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறத நடிகையை பார்த்து பயந்தே போயிட்டாங்களாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ நீ ஏன் இப்படி நைட் ஆனால் தூங்காமல் டென்ஷன் ஆகிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிற, தயவு செஞ்சு ஃபோனை தூக்கி வச்சுட்டு நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சொல்லியுமே நடிகை அது காதிலே வாங்கிக்கிறது கிடையாது. என்னுடைய கரியருக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம், ரிசல்ட் வேற எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கரகரன்னு கத்தினே இருக்கிறாங்களாம். ஸோ இப்படி படம் ரிலீஸ் ஆகும் வரை வீட்டில் இருப்பவங்களுடைய தூக்கத்தையும் சேர்த்து இவங்க கெடுத்துக்கிறாங்க, அலற விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நடிகையோடைய மிட் நைட் பதற்றத்தை பார்த்து திரையுலகில் அம்மனிக்கு தன் படம் மேலே எவ்வளோ அக்கறை. மற்ற நடிகைகள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாக வர்றதில்ல, இல்லைனா வந்து எனக்கு அந்த சூட் ரூம் வேணும், நாய்க்கு தனியாக சூட் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி சில மாமி நடிகைகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொடுக்கறத கரெக்டாக வாங்கிக்கிட்டு முன்னேறத்துக்கான வழியை வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை கணக்கச்சிதமாக அவங்க இயக்குனர் நினச்சபடி சூப்பராக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து அம்மனிக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இயக்குனர்கள் கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகி அவங்களுடைய அந்த கதையோடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஏதாச்சும் படுக்கறை காட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள்லாம் வந்து இயக்குனர் கூட நெருங்கி பழகி எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடிகை சூப்பராக பண்ணுறாங்க. படத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை, கரியர் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை பார்த்து நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சவுத் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்மனியோடைய இந்த உழைப்புக்கு வெற்றிகள் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். யார் அந்த நடிகை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போதே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து உள்ளூர் சீரீஸ் அதோடைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்னேகா பாலோடைய சீரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரம்யா கிருஷ்ணன் ஆண்டியோட சீரீஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து தெரிக்க விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.